தளபதிக்காக அந்நிய நம்பி எழுதிய கலியுக திருப்பு கதையோட 23வது பாட்டு தான் இந்த வீடியோ. கரிகாலனோட மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்த இளைய தளபதி மறுநாள் காலேஜுக்கு போறப்ப அங்க தாஸ் காலேஜ்ல இருக்காப்ல. என்ன தாஸ் சாரி ஓகே அப்படின்னு விஜய் கேட்க, பரவாயில்ல தல ஓகே தான் அப்படின்னு தாஸ் சொல்றாரு. என்ன தலன்னு கூப்பிடாத தாஸ், எப்பவுமே நமக்கு டேவிட் தான் தல. சரி தலைவா, உன்னோட எய்ம் வந்து பொலிட்டிஷியனா? இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஹோப் லீடரா மாறணும்னா பேச்சு நடவடிக்கையை தாண்டி உன்னை யாருன்னு மக்களுக்கு தெரியணும். நீ இப்ப அரசியல் தெரிஞ்சுக்கிறத விட சினிமாக்குள்ள வா அப்படின்னு தாஸ் சொல்ல, சினிமால நம்ம எப்படி நடிக்கிறது, யார் வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு விஜய் கேட்க, தாஸ் உடனே எங்க அப்பா சினிமால கேமராமேனா தான் இருக்காரு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ற தலைவா அப்படின்னு தாஸ் சொல்ல, இளைய தளபதிக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த விஷயத்த வீட்டுல அம்மா கிட்டயும் சொல்றாரு. ஆனா அடுத்து நடந்தது தாங்க பரிதாப நிலையே. நீங்க எல்லாருமே தாஸ் தான் ஏதோ கிரிமினலா ஏதோ பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. தாஸ் மாறிட்டாப்ல. தாஸ் ஓகே. பட் அடுத்து நடந்தது என்னன்னா, தாஸ் அப்பா வாரத்துல ஒரு நாள் விஜய சில டைரக்டர் கிட்ட மீட் பண்ண வைக்கிறாரு. எல்லாருமே விஜய டெஸ்ட் ஷூட் பண்றாங்க. ஆனா எந்த கதைக்குமே அவர் செட் ஆகல. இந்த விஷயத்த தாஸோட அப்பா தாஸ் கிட்ட எப்படி சொல்றாருன்னா, எஜுகேஷன் குவாலிட்டில அவன் டாப்ல இருக்கான்டா, பட் ஹீரோ குவாலிட்டிக்கு தகுதியான ஆள் இல்ல அப்படின்னு சொல்ல, வேற எதுவும் பண்ண முடியாதப்பா அப்படின்னு தாஸ் கேட்க, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா ட்ரை பண்ணி மேல வரலாம்டா, ஆனா நம்ம துணையோட இல்ல, அவனே தனியா ட்ரை பண்ணி இதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டோம், அப்பதான் ரியல் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்றது அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் விஜய் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு மறுநாள் விஜய் கிட்ட தாஸ் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்ப அடுத்து விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் 24வது பார்ட். சோ இந்த வீடியோக்கு கீழே நாளைய தீர்ப்பு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.